வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளிந்த் பீமுக்கு மேல் பேஸ் மட்டம் வரைக்கும் கட்டு வேலை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் தொடர்ச்சியாக 2026 வீடு கட்டுவதற்குரிய டிப்ஸ்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட்டு வேலை செய்வதற்கு, பேஸ் மட்டம் கட்டுவதற்கு எந்த செங்கல் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் பிளையாஸ் பிரிக்ஸ் பயன்படுத்தலாம். இது நல்லது. பேஸ் மட்டத்திற்கு கட்டுமான வேலைக்கு பிளையாஸ் பிரிக்ஸ் பயன்படுத்துங்க. இது ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது அதிகமாக வாட்டரை அப்சர்வ் பண்ணாது, தண்ணீரை அதிகமாக உறிஞ்சி வைக்காது. அதனால் அது பேஸ் மட்டத்திற்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரிக்ஸு. இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறது. நமக்கு பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் சைஸ் இப்போ நீங்கள் செங்கல் வாங்கும்போது ஒரு லோடு இறக்கும்போது எப்படினாலும் கொஞ்சம் கல் டேமேஜ் ஆகும். பிளையாஸில் அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷேப் உள்ளே வெளியும் ஒரே ஷேப் கிடைக்கும். இப்போ செங்கலை நீங்கள் கட்டினீங்கன்னா நார்மலாக ரெட் பிரிக்ஸில் கட்டும்போது வெளியே கரெக்டாக இருக்கும், உள்ளே செங்கல் சைஸ் அன்சைஸாக இருக்கிறனால முன்னு பின்னு இருக்கும். ஆனால் பிளையாஸில் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி, வால் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவர் ஓரடிக்கிற தன்மை இதில் கிடையாது. இது தண்ணியை அதிகமாக உறிஞ்சி வைக்காது இந்த கல். அதனால் சுவர் ஓதம் அடிக்கிறது, அதாவது பொறுமுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்காது. அதனால் பிளையாஸ் பிரிக்ஸ் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் எல்லா பில்டிங்லையும், பேஸ்மெண்ட்டை வரைக்கும். அதுக்கு மேலே கட்டலாம். பேஸ்மெண்ட்டத்திற்கு அருமையான பிரிக்ஸு. அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் பேஸ்மெண்ட்டை போடுவதற்கு பில்லர் போட்டு கட்டும்போது இந்த பிரிக்ஸை பயன்படுத்துங்க. மிகவும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நாளைக்கு என்ன ஸ்டேஜில் வேலை நடக்கும் என்பதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் அடுத்த சந்திப்போம். பாய்.